வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம மகாநதி எபிசோட். இதுவரை நம்ம வெண்ணிலா கண்ணை முழிச்சிட்டாங்க. கண்ணை முடிச்ச உடனே காவேரி அங்கே போயிட்டு நீ சொன்னா மட்டும்தான் விஜய் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வர முடியும். கடைசி நேரத்தில் நீ எதுவும் சொதப்பிட மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல, நம்ம வெண்ணிலாவும் நான் என்ன விழுந்தாலும் எனக்கு எதுவுமே மறக்கல, நீ லாஸ்ட் டைம் என்னை ப்ராமிஸ் வாங்கி என்னை நல்லா ஏமாத்தி நீ எப்படியோ விஜய் வெளியே கூட்டிட்டு போய் நீங்கள் 2 பேர் சந்தோஷமா ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னை நீ நினச்சி பார்த்தீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சாலும் நம்ம காவேரி இந்த வாட்டி ரொம்பவுமே தீவிரமா ரொம்ப சத்தியம் பண்ணிடுறாங்க. இல்ல இதுக்கப்புறம் விஜய் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்று மேல கையை வச்சு சத்தியம் பண்றாங்க. அப்பதான் நம்ம வெளிநாக்கும் தெரிய வருது நம்ம காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க விஜய்னாலதான் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம வெண்ணிலாவும் ரொம்ப முழிக்க, ஒரு பக்கம் நம்ம நிவின் அதுக்கப்புறம் அவங்களோட மாமாவும் சேர்ந்து, அதாவது காவேரியோட மாமாவும் சேர்ந்து பயங்கரமா பசுபதியோட வேட்டையை பார்க்கணும், அவனை எப்படியா பிடிக்கணும்ன்ற மாதிரி போறாங்க. கடைசியில பசுபதி இருக்கிற ஊரை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது இங்கெல்லாம் அப்படி யாரும் இல்லை, ஏன் இதுக்கு கதவு கட்டுக்கிட்டு இவங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, யாரையே தெரியாத பத்தி எது கேட்குறீங்கன்னு அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு ஒரு பக்கம் நிவினும் ரோகிணி கிட்ட போயிட்டு என்ன நீ சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, ரோகிணியும் இல்ல என் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உடனே பசுபதியும் கால் வந்ததுமே ரோகிணி நான் கிளம்புறேன் எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்ல, நிவின் இதுதான் சான்ஸ்னு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண போக கடைசியில பசுபதி எங்க இருக்காங்கன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பிளான் போகுது. நம்ம வெண்ணிலாவை எப்படியோ போட்டு தள்ளிடணும், இல்லாட்டி அவ போலீஸ் கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடுவான்ற மாதிரி பசுபதியை ஆளை வச்சு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா நிவின் இந்த விஷயத்த பார்த்த உடனே ஒரு வீடியோ எடுத்திருந்தா கூட இது முடிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய மக்களும் இது பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே காவேரிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதுக்கு மேல வர எபிசோட்ஸ்ல பயங்கரமா இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த விஷயத்த போய் நம்ம வெண்ணிலா கிட்ட காவேரி சொன்னாலும் அவங்க நம்ப போறது கிடையாதுன்ற மாதிரி தான் போகுது. ஸோ இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.